வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 200 வாட்ஸ் பவர் 2.1 ஹோம் தியேட்டர் நம்ம வீட்டுக்கு எப்படி அசெம்பிள் பண்ணலாம். அப்போ அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னா அடிப்படையில் நமக்கு என்ன தேவை. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது 3116P அப்படிங்கிறது அதில் வரக்கூடிய ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, அந்த ஐசியில் யூஸ் பண்ண ஒரு 2.1 ஒரு மாடுல், லெஃப்ட் ரைட் 50 வாட்ஸ் 50 வாட்ஸு, சப்பு வந்து 100 வாட்ஸ். லோ பட்ஜெட்டில் அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்டு பெஸ்ட் ஒன். நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்களா, இதுதான் போர்டு, இதான் இருக்கக்கூடிய இந்த போர்டு. இது வந்து லோ பட்ஜெட், இருக்கலே லோ பட்ஜெட்டு, நல்ல குவாலிட்டி இருக்கும். 3 கண்ட்ரோல் வித் நாபு எல்லாமே இதுக்குள்ளே ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து சிக்னல் இன்புட் இந்த இடத்துல பவர் சப்பில் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், சப் 3 அவுட்புட் வந்துடும். ப்ளக் இன் ப்ளே, சால்ட்ரிங் எங்கேயுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. லோ பட்ஜெட்டில் ஒரு 2.1 அசெம்பிள் பண்ணணுன்னா இந்த போர்டை செலக்ட் பண்ணலாம். இதோட பெட்டராக குவாலிட்டி வேணும், ஒரு பென்ட்ரைவ் ஆப்ஷன் அதில் வேணும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இன்னொரு மாடல் தேவை. பார்க்கலாம், அதுதான் TP21 இந்த மாடல். ஏற்கனவே இதை பற்றி நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாடல் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா, இது மாதிரி 5 கண்ட்ரோல் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், முதல்ல பார்த்த மாடலோட இதில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும். இதுதான் வந்து ஸ்பீக்கர் கனெக்டிங் சாக்கெட்டு. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, ஒரு USB சாக்கெட் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் இன்புட் வேணுனாலும் எக்ஸ்டர்னல் இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல 12 வோல்ட் DC இதில் கொடுத்துக்கலாம். இது மாடல் தேவைப்படுறவங்க இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் வீட்டில் ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஒரு மாடல் கண்டிப்பாக வேணும். இப்போ 2 மாடல் பார்த்துட்டோமா, சரி இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த மாடல் என்னென்னா பாருங்கள், 3169. இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் கூட காமிச்சிருக்கேன். ஓகேவா, ஃபுல்லாக அந்த பேக்கேஜில் வந்துடும். அந்த TP21 மாடலோட இது பவர் ஜாஸ்தி, குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எக்ஸலண்ட் குவாலிட்டி இதில் வரக்கூடியது இருக்கும். இதை தான் நம்ம பிக்சரில் இப்போ பார்க்குறோம். இதுதான் இந்த பிக்சரில் பார்க்குறோம். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடலாம். இதுதான் இந்த பிக்சர் 3169 மாடல். இந்த மாடல் நம்பர் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தியேட்டர் அசெம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணால் படிக்கலாம், வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, யார் வேணாலும் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கலாம், சர்வீஸ் பண்ணலாம், மேலே வர முடியும். நீங்கள் அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா உங்களுக்கு லேட்டஸ்ட் என்னென்ன ஆடியோ சிஸ்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டே பை டே. தொடர்ந்து பாருங்கள். ஆன்லைனில் விருப்பங்களை ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதுதான் அந்த போர்டு. ஆஸ் யூஸ்வல் கண்ட்ரோல் இதில் எல்லாம் மாஸ்டர் கண்ட்ரோல், ட்ரிபிள், லெஃப்ட் ரைட் வால்யூம், பாஸ் ஃப்ரீக்வன்சி, பாஸ் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, சேம் ஒன். இது கொஞ்சம் வித்தியாசமான ஏங்கிள் இருக்கும், அவ்வளோதான். போத் ஆர் சேம், ரெண்டுமே 3169 அப்படிங்கிற மாடல். இதோட பெஸ்ட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, பெஸ்ட்டு இருக்குது. அதுதான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் கிளாஸில் காமிச்சேன் பாருங்கள். இந்த மாடல் இருக்கு இல்லையா, XYS350H அப்படிங்கிற இந்த மாடல். இது 800 வாட்ஸ் பவர். 800 வாட்ஸ் பவர் அப்படின்னா நல்ல சூப்பர் குவாலிட்டி, சூப்பர் அவுட்புட் வரும். ஓகே,
நான் பொதுவாக எல்இடி டிவியிலேருந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபையர் தான் எல்லாருமே நீ கேட்டுட்ருக்காங்க எல்லாருமே. 2.1 சஃபிஷியன்ட், அதே போதும். லெஃப்ட்டு வந்துடும், ரைட் வந்துடும், நமக்கு தேவையான அளவுக்கு சப்பு வந்துடும். இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் தான் சில பேர் தான் விரும்புகிறாங்க. சென்டர்ஸ் வாய்ஸ் தான் அதுவும் சில பேர் தான் விரும்புகிறாங்க, வேறு யாரும் விரும்புகிறதில்ல. பெரும்பாலும் 2.1 ஒரு வீட்டுக்கு சூப்பராக போதும். இதுக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சால் போதும். ஸ்பீக்கர் ப்ளஸ் மைனஸ் தெரியணும், ஊஃபர் ப்ளஸ் மைனஸ் தரணும், அவ்வளோதான். ஈஸியாக யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். அதனால் இந்த கிட்டு வாங்கும்போதே உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட்டு எவ்ரிதிங் அப்படியே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இந்த 3169 இப்போது மாடல் பார்த்துட்டோம், டிஃப்ரெண்ட் மாடல் பார்த்துட்டோம். தென் அடுத்து என்ன வேணும் அப்படின்னா பவர் சப்ளை. இது ரொம்ப சிம்பிள். இது 12 வோல்ட் 5 ஆம்பியர். இந்த 12 வோல்ட் 5 ஆம்பியர் இருந்தால் கூட இந்த CA3169 ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? பட் பாஸ், பேஸ், சப் அதனுடைய பஞ்ச் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ஏன்னா ஆம்பியர் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ 12 வோல்ட் 10 ஆம்பியர் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதற்கு பதிலாக இது வந்து 12 வோல்ட் 10 ஆம்பியர். இது எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 12 வோல்ட் 10 ஆம்பியர் கூடவே இந்த 5.5 mm ஜாக் ஒன்று ஃப்ரீயாக வந்துடும். ஓகே, இதில் வந்து 12 வோல்ட் 10 ஆம்பியர் இருக்குது, 24 வோல்ட் 10 ஆம்பியர் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. ஓகே, வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அடுத்தபடியாக பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது. 24-20 ஆம்பியர், 12 வோல்ட்டில் கூட 10 ஆம்பியர் இருக்குது, அதுலேயே 12 வோல்ட்லேயே 10 ஆம்பியர். ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஏன்னா அந்த பவர் பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிள் செட்டப். இந்த இடத்துல இருக்கிறது வந்து இது சப்பு டைனிட்டி 8 இன்ச் சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம், சில்வர் சீரியஸ். இந்த இடத்துல இருக்கிற டைனிட்டி லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே 6 இன்ச் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன தெரியணும், நாம் ஏற்கனவே ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் செலக்ட் பண்ணணும் 1, சூட்டபிளான பவர் சப்ளை செலக்ட் பண்ணணும் 2, 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் அல்லது மிட்ரேஞ்ச் அல்லது ஊஃபர் அல்லது சப் ஊஃபர். இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ கஸ்டமருக்கு பண்ண முடியும். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அசம்பிள் பண்ணதாக இருந்தால் கூட இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இப்போ அடுத்து என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த இடத்துல நான் இப்போது யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சப்பு 6x1 இதான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டி 6 இன்ச் ஊஃபர், 100x18 mm நல்ல குவாலிட்டியான மேக்னெட் திக்னஸ் டயா இருக்குது. ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து 40 வாட்ஸு, டபுள் மேக்ஸிமம் பீக்கு, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் 50 ஹெர்ட்ஸிலிருந்து 5.5 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஸ்பான்ஸ், வாய்ஸ் காயில் 1 இன்ச் டயா, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஊஃபர். ஓகே, சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள், சப்பு இதுதான். உங்களுக்கு மேக்னெட் வந்து 110 மேக்னெட்டு, 8 இன்ச்சு சப்வூஃபர், 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ், 200 வாட்ஸ் பீக், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னால் 25லே ஸ்டார்ட் ஆகும். 25லேருந்து 2500 கிலோ சைக்கிள்ஸ், 2.5 கிலோ சைக்கிள்ஸ். ஓகே, வாய்ஸ் காயிலோட டயா 1.5 இன்ச்சஸ். இதுதான் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் இதில் வரும். இந்த மாதிரி ஒரு மேட்சிங் பேரை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இந்த டைனிட்டி கம்பெனியினுடைய 6 இன்ச்சு ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம் லெஃப்ட்டு ரைட்டுக்கும். ஏன்னா இந்த கஸ்டமர் என்ன கேட்குறாருன்னா, அசத்தலாக குவாலிட்டியான ஒரு சப் அவுட்புட் வரணும், பேஸ் எஃபெக்ட் தூக்கலாக வரணும் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்களுக்கு எப்படி என்ன மாதிரி அசம்பிள் பண்ணணுன்னா, லெஃப்ட்டு ரைட்டுக்கு நாம் ஊஃபர் யூஸ் பண்ணணும். சப்புக்கு நல்ல குவாலிட்டியாக 8 இன்ச் இருக்கிற சப்பு யூஸ் பண்ணணும். ஏன்னா வாட்ஸ் பவர் வந்து 100 வாட்ஸ் பவர். இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஒரு சாங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா?
ஹெட்ஃபோன் ஒரு பேர் பண்ணிக்கிறேன். இப்போது பேஸ் மட்டும் லைட்டாக வச்சுருக்கேன். ட்ரிபிள் நல்ல அசத்தலான பேஸ் நமக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டம். ஓகே, இப்போ சப் லெவல் குறைச்சிட்டேன். ட்ரிபிள் பேஸ் மட்டும். வால்யூம் குறைச்சிட்றேன். சப்போட வால்யூம், சப்போட ஃப்ரீக்வன்சி கூட்டுறேன். இது ஒரு டெமோ கிளாஸ், அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு பாருங்களேன். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் சப்ளை ஜஸ்ட்டு 5 ஆம்பியர், 12 வோல்ட் 5 ஆம்பியர் லைட் ஆன் கம்பெனி இது யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பக்காவாக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பக்காவாக இருக்குது. நாம் இப்போது 6 இன்ச் ஊஃபருடைய பெர்ஃபார்மன்ஸும் இப்போ 8 இன்ச்சோட சப்பும் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்பில் ரொம்ப சிம்பிளாக 5 ஆம்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜஸ்ட்டு 60 வாட்ஸ் தான் பவர். பட் போர்டோட பவர் எடுத்துட்டிங்கன்னா 200 வாட்ஸ். போர்டுக்கு லோடு வந்து 200 வாட்ஸு, கொடுக்கறது 60 வாட்ஸ். நிச்சயமாக மேட்சிங் கிடையாது. பட் ஒரு லோ வால்யூமாக ஒரு வீட்டில் கேட்குறாங்க, எனக்கு பட்ஜெட் ரொம்ப ஃப்ரீயாக கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த 12 வோல்ட் 5 ஆம்பியர் போதும். கரெக்டுன்னு சொல்லலை. அப்போது என்ன பண்ணணுன்னா 12 வோல்ட் 10 ஆம்பியர், 12 வோல்ட் 20 ஆம்பியர், 12 வோல்ட் 30 ஆம்பியர், 24 வோல்ட் 10 ஆம்பியர் இந்த மாதிரி கொண்டு வரும்பொழுது தான் இந்த பவர் பேக்கினுடைய பவர் வந்து கூடும். எந்த அளவுக்கு பவர் பேக் கூடுதலாக இருக்கோ அந்த அளவுக்கு பேஸ் ரிசல்ட், சப்போட ரிசல்ட் அட்டகாசமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது நல்ல குவாலிட்டியான ஒரு பவர் சப்ளை, நல்ல குவாலிட்டியான ஒரு மாடுல், கிளாஸ் டி மாடுல், நல்ல குவாலிட்டியான மேட்சிங்கான ஒரு சப் அல்லது ஊஃபர் அமைஞ்சிச்சுன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ ரிசல்ட்டை கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.